ஆக்ஷன் சீன்ஸ்ல தெரிகிற சூப்பர் ஸ்டாரோட லுக்கு, தலையோட வாழ்க்கையை மாத்தினதே தலைவர் கொடுத்த புக்கு. சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ்ல ஆச்சு ஒரு பிரேக். இது எப்படி இருக்கு செக்மெண்ட் தான் பாலா சாரோட ஹுக்கே. சூப்பர் ஸ்டாருக்கு இன்னும் இருக்குது கிராட்டிடியூடு, அதுதான் தலைவரோட ஆட்டிடியூடு. தலைவர் வழியில கத்துக்கிட்டேன் அவரோட லாட்டிடியூட்னு பேச வராரு சிஎல் ஃபவுண்டேஷன் சிஇஓ வெங்கடேஷ். சூப்பர் ஸ்டார் எனிமீஸ் இப்போ யாரையும் காணோம், அவர் பேரை சொல்லி நாங்க பண்ணோம் ரத்த தானம். எனிதிங் ஃபார் தலைவர்னு இப்போ நாங்க ஃபேன்ஸ் ஆனோம். எங்க வீட்டோட குட்டி கண்ணை கூலி மாதிரி கூலர்ஸ் போட்டு நின்ன நான் தான் குட்டி சூப்பர் ஸ்டார்னு சொன்னேன். மாசான ஸ்டாரு, காமெடிலையும் கலக்குவாரு பாரு. ஸ்பான்டேனிட்டியோட உச்சம் எங்க சாரு. இந்த செக்மெண்ட்டுக்கு பேர் தான் தலைவர் தர்பாரு. சூப்பர் ஸ்டார் இருப்பாரு டவுன் டு எர்த், தலைவர் தான் எப்பவுமே எங்களுக்கு ஒர்த்தை. நானும் ஃபேன் தான் பேசுற பாடலாசிரியர் பா விஜயோட கருத்து. காந்தி உப்பு சத்தியாகிரகத்துக்கு போனாரு தண்டி, இதுதான் அன்புள்ள தலைவருக்கு எபிசோட் தொண்டி. வணக்கம் and welcome to yet another episode of Ashwathi Nighties வழங்கும் Black Sheeps அன்புள்ள தலைவருக்கு. இன்னைக்கு எபிசோட் 20. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை. தலைவருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம்னு சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையை ஒரு புத்தகம்னா அவருடைய வாழ்க்கையில இருந்த புத்தகங்கள் பத்தி பேசினா எஸ், தலைவருக்கும் புத்தகங்களுக்குமான தொடர்பை பத்தி இப்ப புட்டு வைக்க வரார் நம்மளுடைய பாலான ஆன். இது எப்படி இருக்க? பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருடைய 20வது நாள், ஒரு மைல்கல் நாள். தகவல் நம்பர் 191 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித்துக்கு தலைவர் ஒரு புத்தகம் கொடுத்து, அதாவது ஹிமாலயன் மாஸ்டர் அப்படி புத்தகம் கொடுத்து, தல அஜித்துடைய வாழ்க்கை ரிஃபைன் ஆச்சுன்னு சொன்னேன்ல, தன்னுடைய வாழ்க்கையை ஒரு புத்தகம் படிச்சு ரிஃபைன் ஆச்சுன்னு ரஜினி பதிவு பண்றார். என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி பரமேக யோகானந்தான அவருடைய பயோகிராஃபி புத்தகம். இந்த புத்தகத்தை படித்தான் ஏன் வாழ்க்கை ரிஃபைன் ஆச்சுன்னு சொல்றாரு. மிக முக்கியமா அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த கிரியா யோகா 1946 அமெரிக்காவிலிருந்து இந்த புத்தகம் வெளிவருது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்பர் 1 செல்லிங் ஸ்பிரிச்சுவல் புக் அப்படின்னா அது இந்த புக்கு தான் அப்படின்னு ரஜினி பதிவு பண்றாரு. இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு தான் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாச்சு. மிக முக்கியமான அடிக்கடி ரிஷிகேஷ் போறேன், ஹிமாலயா போறேன் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க நானா இருக்க முடியுது. நான் ஒரு ரஜினியா இல்லாம சிவாஜி ராவா நாங்க வாழ்ந்துட்டு திரும்பி வரேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க போனா என்ன யாருக்குமே தெரியாது, நாங்க போனா என்ன வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் செப்பல் போட்டுக்கலாம், சாதாரண பெட்டிக்கடை பையனோட பேசலாம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய அந்த இடம் தான் அது. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கிரியா யோகா தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கை மிக பெரிய அளவில் மாறிச்சு. மிக முக்கியமா நிறைய பொறுமையை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ரஜினி. இந்த புத்தகம் தான் என்னை பண்படுத்துச்சு, என்னுடைய வாழ்க்கையை பண்படுத்துச்சுன்னு பதிவு பண்றார். அந்த புத்தகம் யோகி பரமானந்தா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம். நான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு என்ன வாழ்க்கையில தேடிட்டு இருந்தனோ அது எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டு. இப்படி ரஜினி அவருடைய வாழ்க்கையை மாத்தின புத்தகத்தை பத்தி சொல்ற நேரத்துல படத்துல நிறைய புத்தகங்களை அவர் காட்சியில பயன்படுத்தியிருக்கார். என்னென்ன புத்தகங்கள், அந்த புத்தகங்கள் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 192. தகவல் நம்பர் 192. புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறது ரஜினி தன்னுடைய வாழ்க்கையை பின்பற்றுறது மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் சொல்லக்கூடிய பாடமும் கூட. சமீபத்தில் வேல்பாரி புத்தகம் 1 லட்சம் பிரதி வித்துக்காக ஒரு விழா எடுத்தாங்க சூபங்கடேசன் அவர்களுக்கு. அந்த விழாவில் ரஜினி கலந்துக்கிட்டே பேசினார். அப்ப பேசும்போது நான் வேல்பாரி புத்தகத்தை வாங்கி வச்சுட்டேன், எந்த புத்தகம் பிடிச்சாலும் உடனே வாங்கி வச்சிருவேன், எனக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ, இன்னும் சொல்ல போனா என்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் நான் நினைக்கிறப்போ படிக்கணும்னு ஆசைப்படுற எல்லா புத்தகங்களும் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லுவார். அந்த புத்தகம் வாசிக்கிற அந்த ஹாபி, அந்த பழக்கவதிங்க அந்த புத்தகம் பக்கத்துலயே அப்பா நீ எடுத்து சும்மா திறந்து பாரு, உனக்கு பல விஷயங்கள் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ரஜினி தான் நடிச்ச படங்களை நிறைய புத்தகங்களை காட்சிகள்ல பயன்படுத்தியிருக்காரு. என்னென்ன படம் என்னென்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குசேலன் படத்துல அந்த அசோக் குமார் புத்தகம் படிக்கிற மாதிரி காட்சியில் உட்காந்துருப்பாரு. அந்த புத்தகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓசோவுடைய நியூ மேன் நியூ மில்லேனியன் அப்படிங்கிற புத்தகம். சந்திரமுகி திரைப்படத்துல கீதா அசெட் வாஸ் அப்படிங்கிற புத்தகம் படிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதே போல எந்திரன் திரைப்படத்துல ஃப்ரிகோனாமிக்ஸ் தி ஹிஸ்டரி ஆஃப் டைம் அப்படின்னு புத்தகத்தை மென்ஷன் பண்ணுவார். இப்படி படங்கள் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் புத்தகங்களை மென்ஷன் பண்றது ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸ்கிரீன் பிளேல வரக்கூடிய புத்தகங்களோட நேம ரொம்ப முக்கியமா பதிவு பண்ணுவார். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஐடியாலஜிக்கு டோட்டல் ஆப்போசிட்டான ஒரு புத்தகத்தை படத்துல பதிவு பண்ணுவார். காலா திரைப்படத்துல ராவண காவியம் அப்படிங்கிற புத்தகம். ராவண காவியம் புத்தகத்தை பத்தி பேசுற நேரத்துல ராவணா படம், அதுல நடிச்ச ஹீரோ விக்ரம பத்தி ரஜினி என்ன பாராட்டி பேசியிருக்கா, தலைவர் ரஜினியை விக்ரம் என்ன வியந்து பேசியிருக்கா தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 193. தகவல் நம்பர் 193. சியான் விக்ரம் ரஜினியை பத்தி என்ன வியந்து பேசியிருக்கார், சியான் விக்ரம ரஜினி என்ன பாராட்டி பேசியிருக்கார், இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய முக்கியமான நேரங்களில் விக்ரம் ரஜினியை பத்தி நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு விக்ரம் கிட்ட கேட்டப்போ, நான் சமீபத்தில் நைல் நதி பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேங்க. அந்த நைல் நதி வருடம் ஆக ஆக இளமையாயிட்டே இருக்குமா, இன்னும் சொல்லப்போனால் புது புது பாதைகளை கண்டுபிடிச்சு பயணம் போய்கிட்டே இருக்குமா. அப்படிப்பட்டவர் தான் ரஜினி சார். வயசு ஆக ஆக அவர் வாழ்க்கையில பெருசாகிட்டே இருக்காரு. திரைத்துறை வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சத்தை அடைஞ்சிட்டே இருக்காரு. அதனால எனக்கு சாரை பார்க்கும் போதெல்லாம் அந்த நைல் நதி டாக்குமெண்ட்ரி தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இன்டர்வியூல சியான் விக்ரம் கிட்ட,
ரஜினி கிட்ட நீங்க பேசாம ரஜினியை பார்த்து கத்துக்கிட்ட குணம் என்ன அப்படின்னு சொன்னப்போ விக்ரம் சொல்றாரு, நான் வியந்து போன ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. என்னை பத்தி மட்டும் இல்லைங்க, எல்லார பத்தியும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அவர் வாலண்டரியா பாராட்டி பேசுறாரு. அந்த குணம் எனக்கு வியக்கக்கூடிய குணம்னு சொல்றாரு. அதெல்லாம் விட அவர் ஸ்கிரீன்ல எங்கேயாவது இருந்தார் அப்படின்னா, அந்த ஸ்கிரீன்ல 100 பேர் இருந்தாலும் நம்ம கண்ணு ரஜினியை மட்டும் தான் பார்க்கும். அப்படி ஒரு கரிஸ்மெட்டிக் ஆக்டர் தான் ரஜினி அப்படின்னு பதிவு பண்றாரு விக்ரம். He's spoken about me so many times, which how many people do that? Like I was very touched by that. அப்படிப்பட்ட விக்ரம் பத்தி இவர் சொன்னார்ல, எங்கனாலும் என்னை பத்தி பாராட்டி பேசுவார்னு. எங்கெல்லாம் பாராட்டி பேசியிருக்காரு அப்படின்னா, சாமியுடைய வெற்றி விழா நடக்குது. அந்த படம் வந்து கேபி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண படம். அந்த விழா மேடைக்கு ரஜினி வரார். அந்த ஆறுசாமி டயலாக விக்ரம் பேசி நம்ம கேட்டிருப்போம். அந்த மேடையில் ரஜினி பேசுவார். அப்பா கேட்கறதுக்கே அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி 6 சாமி ஏசின்னு சொன்ன உடனே அந்த மேடையில் சொன்னார், ஒரு மிகச்சிறப்பான ஹீரோவா படிப்படியா ஃபார்ம் ஆகி வரீங்க விக்ரம், இதான் கரெக்ட் ரூட் அப்படின்னு சொல்றாரு. சேதுல 20%, காசி ஜெமினில 40%, தூள்ல 60%, இப்ப சாமியில 80 to 90% ஃபேன்ஸ் சம்பாதிச்சிட்டீங்க. நீங்க மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீரோவா வருவீங்கன்னு பதிவு பண்ணார். உண்மைதான். அது வந்து விக்ரம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சோ டெஃபினெட்லி அவருக்கு மிக நல்ல எதிர்காலம் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் விக்ரம் பண்ண நிறைய படங்கள் ஹிட் படங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த நடிகர் சங்க கடற்கரைக்கான கோலிவுட் ஸ்டார் நைட்டுக்கு போனப்போ ஒரே பஸ்ல எல்லா நடிகர்களும் போனாங்கன்னு. அப்படி போன பஸ்ல ரஜினி முன்னாடி சீட்ல உட்காந்துருக்கு. விக்ரம் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறும்போது, பாருங்கப்பா ஜெமினி விக்ரம் வராரு, எல்லாரும் ஓ போடுங்கன்னு ரஜினி சொன்னாரா. எல்லாரும் ஓ போட்டாங்கன்னா ரஜினியும் ஓ போட்டாரா. அப்படி ரஜினி ஓ போட்டு அந்த ஜெமினி திரைப்படத்தில் வில்லன் நடிச்ச கலாபவன் மணிக்கும் ரஜினிக்குமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இருக்கு. தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 194. தகவல் நம்பர் 194. ஜெமினி படத்தில் நடிச்ச விக்ரமுக்கு மலேசியால ஓ போட்டால ரஜினி. அதை பேசும்போது நமக்கு அந்த படத்துல விக்ரமுக்கு வில்லன் நடிச்ச கலாபவன் மணிக்கும் ரஜினிக்குமான சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொல்லியிருந்தது. அது என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் இணைஞ்சு நடிச்ச ஒரே திரைப்படம் எந்திரன் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார் கலாபவன் மணி. கலாபவன் மணி மிகச்சிறந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு தெரியும். அவர் ரஜினியோட வயசு ரொம்ப நல்லா பண்ணுவார். உங்களை படம்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட கலாபவன் மணி அந்த கேரக்டர் சூஸ் பண்ணிட்டு, சங்கர் இந்த கேரக்டர் நீங்க நடிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஷூட்டிங் டேட்டும் வந்துருச்சு. அந்த டேட் அன்னைக்கு கலாபவன் மணி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால டக்குன்னு சங்கர்ட்ட ஃபோன் பண்ணி, நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணேன், சின்ன ரோல் தான் சொல்றீங்க, வேற யாராவது வச்சு பண்ணிருந்தேன்னா, இல்லைங்க அந்த ரோல் நீங்க தான் பண்ணணும், நான் இன்னொரு நாள் கூட வெயிட் பண்ணுறேன், நீங்க ஃப்ளைட் பிடிச்சி வாங்கன்னு சொல்லி அந்த ஃப்ளைட்ல இருந்து வந்து அப்புறம் அங்கிருந்து கார் எடுத்து அந்த கார் கலாபவன் மணியோட டிரைவர் பயங்கர ஃபாஸ்டா ஓட்டி அழுங்கி குலுங்கி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சா. இவர் நடிக்க ஆரம்பிச்சா ரஜினி சிரிக்க ஆரம்பிச்சார். இவர் நடிக்க ஆரம்பிச்சா ரஜினி சிரிக்க ஆரம்பிச்சார். டேக் 1 2 3 போய் 26 டேக் போயிருச்சான். கலாபவன் மணிக்கு என்ன பண்ணனே தெரியல. போய் சங்கட்ட போய், சார் நான் என்ன சார் பண்ணேன், நான் நடிக்க ஆரம்பிச்சாலே அவர் சிரிச்சிடறாருன்னு. இல்லைங்க அவர் வேணும்னு சிரிக்கல, உங்கள் நடிப்பை பார்த்து அவ்வளோ ரசிக்கிறாரு, அதனால சிரிப்பு வருது. அதனால் அந்த டேக் 50 டேக் போனால் கூட பரவாயில்ல, ரஜினி சாருக்கு அந்த ஃப்ரீடம் கொடுங்க, நீங்கள் நல்லா நடிங்க, அந்த டேக் ஓகே ஆகும்னு சொல்லி அப்படி டேக் ஓகே தான் அந்த படத்தில் அந்த காட்சி வைக்கப்பட்டது. ഞാൻ ഡയലോഗ് പറയും, രജനി സാർ ചിരിക്കും. ശങ്കർ സാർ പറഞ്ഞു, മണി സാർ പரவாயில்ல, அவர் ரொம்ப எடுத்துடும் பரவாயில்ல, 29-50 டேக் போனா கூட பரவாயில்ல. அந்த அளவுக்கு கலாபவன் மணியோட நடிப்புக்கு ரஜினி மிகச்சிறந்த ரசிகர். இந்த கலாபவன் மணியை பத்தி பேசிட்டு இருக்கிற இந்த இந்திரன் படத்துல வில்லன் நடிச்ச அந்த ப்ரொஃபசர் போரா யார் தெரியுமா? அவருக்கும் ரஜினிக்குமான திரை உறவு என்னன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 195. தகவல் நம்பர் 195. எந்திரன் திரைப்படத்தில் ரஜினிக்கு வில்லன் நடிச்ச அந்த ப்ரொஃபசர் போரா யாரு, அவருக்கும் ரஜினிக்குமான திரை உறவு என்ன அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிவுட் நடிகர் டேனி. ரஜினியும் டேனி இணைந்து நடிச்ச முதல் பாலிவுட் திரைப்படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவான் தாதா அப்படிங்கிற படம். இந்த பகவான் தாதா திரைப்படத்தில் ரஜினி தாதாவை நடிச்சிருப்பார். அவர் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த பகவான் தாதா படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு அராத்தான தாதாவா இருப்பார் படத்துல. அப்படி அராத்தான தாதாவா இருக்கக்கூடிய இந்த ரஜினி கேரக்டர் எப்படி மனசு மாறுது, அந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தை எப்படி ரஜினியை மாத்துது அப்படிங்கறதான் கதை. அந்த குழந்தையா நடிச்சது யாருங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. அவர் யாருன்னா, இன்னைக்கு பாலிவுட்ல மிக சூப்பரான ஹீரோ இருக்கக்கூடிய ஹிருத்திக் ரோஷன் அவர்கள். இந்த படத்துல அவங்க அப்பா ராகேஷ் ரோஷன் நடிச்சிருப்பார். ராகேஷ் ரோஷன் பிரதரான ராஜேஷ் ரோஷன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருப்பார். அப்படி ராகேஷ் ரோஷன், ராஜேஷ் ரோஷன், ஹிருத்திக் ரோஷன் மொத்த ரோஷன் ஃபேமிலியே நடிச்சு இந்த பகவான் தாதா படத்துல தான் ப்ரொஃபசர் போராவுக்கும் ரஜினிக்குமான அந்த முதல் நடிப்பு கனெக்ட் உருவாச்சுங்க. இப்படி பகவான் தாதா பாலிவுட் படத்தை பத்தி பேசுறதுல ரஜினி முதலா நடிச்ச பாலிவுட் திரைப்படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தா கண்ணூன் திரைப்படம். அந்த அந்தா கண்ணூன் திரைப்படத்துடைய தமிழ் வெர்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் நடிச்சு மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்ச சட்டம் ஒரு இருட்டை திரைப்படம். இந்த திரைப்படம் தான் பாலிவுட்ல போகும்போது அங்க விஜயகாந்த் பண்ண கேரக்டர் ரஜினி பண்ண அந்த படம் தான் அந்தா கண்ணூன் திரைப்படம். இந்த சட்டம் ஒரு இருட்டரை அப்படிங்கிற டயலாக் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலைக்காரின்னு முன்னாடி படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு அண்ணா கதை வசனம் எழுதுனா, அதுலதான் அண்ணா எழுதியிருப்பார், சட்டம் ஒரு இருட்டரை, வழக்கறிஞரின் வாதம் தான் விளக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி அண்ணா இந்த வசனத்தை எழுதுன வேலைக்காரி படத்தை பத்தி பேசுற நேரத்துல வேலைக்காரன், ரஜினி நடிச்ச வேலைக்காரன்ல 2K வேலைக்காரன் சிவகார்த்திகேயன் எஸ்கே அவர்கள் ரஜினியை பத்தி வியந்து என்னெல்லாம் பேசுறாரு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 196. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் பிளாக்ஷிப் வேலி OTT-ல அவைலபிளா இருக்கு. அதை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. தலைவருடைய இந்த 50வது வருஷத்துக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒவ்வொரு ரசிகரும் நினைக்க கூடும். அப்படி நினைச்ச ஒருத்தர் அங்க ஒரு மியூசிக்கல் ஃபீஸ்டே பண்ணியிருக்காராம் பெங்களூர்ல.
அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து தலைவரை பத்தி பேச வந்திருக்கேன். இதோ பேசுறாரு ஆன் எனிதிங் ஃபார் தலைவர். என் பேர் பாஸ்கர் துரைசாமி. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி, கல்ஃப் பேஸ்டு கம்பெனி, ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் ஃபினான்ஸ் மேனேஜராக இருக்கேன். எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு படம் சங்கர் சலீம் சைமன் ஒரு படம் போட்டாங்க. அந்த படம் பார்த்ததுலேருந்தே ஐ பிகேம் அ தலைவர் ஃபேன். ஆஸ் அ சைல்டு ஃபஸ்ட் டைம் ஐ வாட்ச் எ மூவி, ஐ பிகேம் அ ஃபேன், டை ஹார்ட் ஃபேன். இப்போ நாங்கள் டிசம்பரில் வந்து தலைவருக்காக 50 years ஆஃப் ரஜினிசம் வந்து ஒன்லி தலைவர் ஹிட்ஸு அண்டு மிமிக்ரி ரஜினி சாரோட வாய்ஸ் தான் மிமிக்ரியில். அப்புறம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் ஸ்கூல்லேருந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க கோயம்புத்தூரில். அப்புறம் மதுரையில் நெக்ஸ்ட் மந்த் வி ஆர் பிளானிங் அக்டோபர், அண்ட் டிசம்பரில் வி ஆர் பிளானிங் இதர் துபாய் ஆர் மலேசியா. ஸோ இன்னும் நிறையா எல்லா சிட்டிஸ்லேயும் இந்த 50 years ஆஃப் ரஜினிசம் மியூசிக் ப்ரோக்ராம் பண்ணுங்கிற ஒரு ஆசை. ரசிகர் மன்றத்தில் வந்து நிறையா ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரத்த தான முகாம் அந்த மாதிரியெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம் ரசிகர் மன்றத்தில். அது நம்ம என்னோடய ஸ்கூல் டேஸில் அப் டு காலேஜ் டேஸ் வரைக்கும் நான் நிறையா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு, புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஃபண்ட் ரைசிங் மாதிரி ஏதாவது ஒரு ஷோ பண்ணி ஃபண்ட் ரைசிங் பண்ணி புவர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு கேன்சர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். வணக்கம், ஐ எம் அசோக். நான் வந்து ஒரு மியூசிஷியன், சென்னையில் தான் இருக்கேன் நான். இப்போ ஒரு கம்போசர் வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறாங்க. ஒரு ஹீரோக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் சாங்னா அந்த சாங் வந்து ஹீரோவையும் எலிவேட் பண்ணணும். அட் தி சேம் டைம் ஹீரோ வராருன்னா அந்த சாங்குக்கு அவரோட ப்ரெசன்ஸ் இன்னும் ஆட் ஆகும். ஸோ இட்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான். ஸோ சாங் வில் ஹெல்ப் த ஹீரோ டு பில்ட் த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் த ஹீரோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வில் இன்டர்ன் மேக் த சாங் ஒரு ஃபினாமினல் ஹிட் ஆகக்கூடிய சான்ஸ் அந்த மாதிரி இது க்ரியேட் பண்ணும். அது வந்து நடந்தது ஃபஸ்ட்டு டைமாக எனக்கு தெரிஞ்சு நான் ரியலைஸ் பண்ணது வந்து ரஜினி சாருக்கு பண்ண சாங்ஸில் தான். லைக் வந்தேண்டா பால்காரனாக இருக்கட்டும், அவர் நான் ஆட்டோக்காரனாக இருக்கட்டும், அவர் என் பேர் படையப்பாவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சாங் எல்லாமே வந்து ஒரு ஃபினாமினல் ஹிட். இதுக்கு வந்து லார்ஜ்லி டியூ டு த வெரி குட் கம்போசிஷன் ஆஸ் வெல் அஸ் ரஜினி சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். ஸோ தே ஒர்க் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ ஒரு மியூசிஷியனாக நான் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். when I entered into the like இந்த ஒரு டீனேஜ் ஆகிறப்போ I observed these aspects during my early 20s when I was நான் அந்த ஆர்கனைசேஷனில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இப்போ பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ்லாம் we used to conduct. ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஸ்மால் இனிஷியேட்டிவ் பண்ணோம். ஸோ அதில் ஐ வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டோனர்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு we did quite a few camps அந்த மாதிரி வந்து on behalf of the HR team நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட்லி we reached out to the needy, லைக் இந்த ரூரல் செக்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் டீச் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து ஒரு அந்த சிந்தனை வந்து ஒரு அதுக்கான விதை வந்து கண்டிப்பாக ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் இஸ் ரஜினி சார் தான். எனிதிங் ஃபார் தலைவர்லாம் நான் பேசுறேன் தலைவர் பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேன் நீங்களா இருந்தா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நீட்டா ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உடனடியா ஹை குவாலிட்டியில தட்டி விடுங்க. ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா தலைவர் எங்க பேசினாலும் அதுல இருந்து 4 விஷயத்த நம்மளால எடுத்துக்க முடியும். அப்படி ஒரு 4 விஷயத்த நான் எடுத்தேன், ஜெயிச்சேன் என்னோட தொழில்னு சொல்றதுக்கு செயல் ஃபவுண்டேஷனுடைய வெங்கடேஷ் அவர்கள் பேச வராரு ஆன் தலைவர் வழி. கூர்ந்து கவனிக்கும் போது என்ன நான் கற்றுக்கிட்டேன், நான் என்னோட பிஸ்னஸில் வந்து அதை அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து கான்ஃபிடென்ஸு. பர்சனாலிட்டி டசன்ட் மேட்டர். அதாவது வந்து நேச்சுரலாக இருந்து கூட அழகு அப்படிங்கிறத தாண்டி, பிகாஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப கலராக அழகாக இருக்காங்க அப்படிங்கிற ஹீரோவை தாண்டி இவர் ரொம்ப நேச்சுரலாக இருக்கார். அந்த நேச்சுரலையே பியூட்டியாக மாற்றி தான் வந்து ஜெயிச்சிருக்கார் அப்படின்னா அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு லேர்னிங் ஃப்ரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கான்ஃபிடென்ஸ். ரெண்டாவது வந்து கன்சிஸ்டன்சி. எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, நான் வந்து நடிக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. டைரெக்ஷன் கிடையாது, ப்ரொடக்ஷன் கிடையாது, இதை பண்ணுறான் அதை பண்ணுறான்ட்டு டீவியேட் பண்ணாமல், அதை வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நார்மலாக ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து டீவியேட் பண்ண தோணும், கொஞ்சம் ஜெயிச்சிட்டா உடனே வேற எங்கேயா ஜம்ப் பண்ண தோணும்.
சாதிச்சுட்டா வேறு இடத்துக்கு போகலான்னு தோணும், இன்வெஸ்ட் பண்ணலான்னு தோணும். இது எதுவுமே இல்லாமல் சூப்பர் ஸ்டார்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ரெண்டாவது வந்து டெஃபினட்டாக கன்சிஸ்டன்சி. என் வேலை எனக்கு இது தெரியும், இதை தொடர்ந்து நான் பயணிக்கிறேன், இதில் ஜெயிச்சிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது. மூணாவது வந்து அடாப்டபிலிட்டிங்க. ஆண்டர்ப்ரனருக்கு தேவை அடாப்டபிலிட்டி. என்னென்னா நான் ஆரம்பித்த போது இருந்த சூழ்நிலை எனக்கு இல்லை. இனிஷியலாக வந்து ஆண்டர்ப்ரனர் சொல்லுவாங்க எப்போவுமே அக்ரிகல்ச்சர் இன்கம் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஐடி இன்கம் வந்தது. இன்றைக்கி மாடர்னாக வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு, உலகமே வேறு மாதிரி மாறிடுச்சு. சூப்பர் ஸ்டார் இதுதான் சூப்பராக பண்ணுறாரு. என்னென்னா அப்போ இருந்த டைரக்டர்ஸினுடைய தாட் வேறு, இப்போ இருக்க டைரக்டர்ஸுடைய தாட் வேறு. அவர் வந்து அன்னைக்கு இருந்த எஸ்பி முத்துராமன் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு, நடுவில் இருந்த நிறைய டைரக்டர்ஸோடையும் பண்ணியிருக்காரு, இன்றைக்கி கார்த்திக் சுப்ராஜ் கூடயும் கம்பீட் பண்ணுறாரு, அவர் வந்து பாரஞ்சித் கூடயும் பண்ணுறாரு. அப்போது விச் மீன்ஸ் அடாப்டபிலிட்டி. தான் தாட்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், யார் கூட ஒர்க் பண்ணுறது முக்கியம், பிஸ்னஸில் இது ரொம்ப முக்கியம். அதை நான் வந்து மூணாவது இதுவாக எடுத்திருக்கேன், அடாப்டபிலிட்டி. இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஒர்க் ஆகும்னா நம்ம அதில் ஜம்ப் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். தலைவர் வழியில வெங்கடேஷ் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. ஸ்டைலு தான், இது சூப்பர் ஸ்டைலு தான். தலைவருடைய ஸ்டைல் எதை பார்த்தாலும் கண்ணிமைக்காம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதையே குழந்தைகள் பண்ணா எப்படி இருக்கும்ல, அப்படிதான் இன்னைக்கு கலக்க வராங்க நம்மளோட குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ். சூப்பர் ஸ்டார்ஸ்ல உங்க வீட்டு குட்டீஸ்னுடைய வீடியோவும் இதே மாதிரி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு வீடியோ எடுங்க, அதை வாட்ஸ்அப்ல ஹை குவாலிட்டி வீடியோவா தட்டி விடுங்க. அப்படியே இதெல்லாம் நான் சொல்லும் போது தலைவர் காமெடியில பின்னி பெடல் எடுத்த நிறைய மொமெண்ட்ஸ் இப்படி நமக்கு ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட மொமெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்த்து பேசுறதுக்கு இப்போ தர்பார் கூடியிருக்கு ஆன் தலைவர் தர்பார். அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் அப்படி இப்படின்னு நம்ம பேசினாலும் சந்திரமுகின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல வேட்டையனா வர்ற கேரக்டர் தனி, அதை விட்டுட்டா நீங்க அதுக்கு முன்னாடி வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் வருவாரு. நம்ம வந்து அதுல வந்து ஃபுல் காமெடி இருக்கும், மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் வைஃப் வந்து அதை நோட் பண்ணி சொன்னப்போ அது ஃபுல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரியே தான் வருவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அது வருவாங்க. கூட யாராச்சும் ஒருத்தவங்க டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு சீன்ல வடிவேல் கூட இருப்பாங்க, அதாவது தலைவர் படமா இருக்காது, அதுல இவர் எங்கேயோ நடுவில் வந்துட்டு போற மாதிரி ஒன்றும் இல்லை வந்திருப்பாரு. இவரு நாசர் சார் வந்து இவனா அப்படின்னு திரும்பி போறேன் அப்பாடா கேட்டனா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க எல்லாரும் நடிப்பாங்க. இவர் அங்கங்க வந்துட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா எங்கெங்க காமெடி பண்ணுமோ அங்க எல்லா இடத்துலயுமே அவர் காமெடி பண்ணிட்டே இருப்பாரு. அந்த படம் வந்து ரொம்ப நம்ம ஒரு 2005 போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே நினைவு தெரிகிற வயசுல தான் ரிலீஸ் ஆன படம். ஸோ எண்ட் டு எண்ட் சந்திரமுகி ஃபுல்லாகவே படத்தையே என் தம்பி டைலாக் மாறாமல் சொல்லுவான். அவன் எத்தனை தடவை பார்த்துருப்பான்னு அவனுக்கே தெரியாது. இப்போ இந்த சீன் அவன் கண்டினியூஸாக படத்துக்கூடயே பேசிட்டு வருவான். அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா அவுட் அண்ட் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடி கலந்து கொண்டு போகும்போது அது எல்லா வகையான பீப்புளையும் கவர் பண்ணிடும். அந்த டைமில் நம்ம குட்டி பசங்களாக இருந்திருப்போம். ஸோ நம்மளுக்கு காமெடிங்கும் போது இட் வில் கனெக்ட் வித் சில்ட்ரன், ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். தலைவர் தர்பார்ல தலைவருடைய காமெடி பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. தேவா சாருக்கு நம்ம ஒரு கான்செர்ட் பண்ணோம், தலைவர் வந்தார், அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்த கான்செர்ட்ல மிகப்பெரிய ஹைலைட் தலைவர் வந்தப்ப நம்ம பாடின கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். இந்த பாட்டை பாடும் பொழுது குறிப்பா அந்த ஒரு இடம் வரும்ல, நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கருப்பு தான், அந்த இடம் வர்றப்ப அப்படியே ஒரு பாஸ் விட்டாங்க அனுராதா மேம்.
அந்த ஸ்டேடியமே எரப்டாச்சுங்க. அந்த வரிக்கு சொந்தக்காரர், தலைவருக்கே ரொம்பவுமே நெருக்கமானவர். சொல்லப்போனா தலைவரால தான் தன்னுடைய கெரியர்ல நிறைய விஷயங்களை நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேனா இப்ப நமக்கு பேச வராரு ஆன் நானும் ஃபேன் தான். எந்த படம்னு தெரியல, ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். அதில் பார்த்தா அவர் வந்து உட்காந்து, பழைய படம், அதில் உட்காந்து ஒரு பாத்திரம் விளக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கிச்சனில் ஒரு சின்ன ஒரு முற்றத்தில் பாத்திரம் விளக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பாத்திரம் விளக்குறாரு, சொம்பு விளக்குறாரு, தூக்கி போடுவார். அதை அப்படியே போய் சல்லுன்னு போய் ஒரு பக்கெட்டில் போய் கரெக்டாக அதில் விழுவும். அடுத்து பாத்திரத்தை விளக்குவார், அதை தூக்கி விழுவும். அடுத்து இன்னொரு தட்டு எடுப்பார், அதை விளக்கிட்டு முகம் பார்ப்பார், துப்பிட்டு மறுபடியும் அதை விளக்கிட்டு திருப்பி தூக்கி போடுவார். ஸோ இந்த ஒரு தனித்துவத்தை வந்து அவர் தன்னுடைய முதல் படத்திலிருந்து, முதல் பதிவிலிருந்தே ஆரம்பித்து அவருடைய எல்லா படங்களையும் அவருடைய பிம்பங்களை வந்து பதிவு செஞ்சுட்டே இருந்தார் இல்லையா. என்னங்க என்ன பண்றீங்க நீங்க? அதிலிருந்து இன்னும் வந்து தமிழ்நாடு மீளவே இல்லை. எல்லாருமே அவரை வந்து அந்த கரிஷ்மாவை ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும், நான் இப்போ சமீபத்தில் நாங்கள் என்னுடைய நண்பரோட பேசிகிட்டு இருந்தோம். இப்போவும் ஏன்ப்பா இந்த மனிதனுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குது, ஏன் ஒரு ஈர்ப்பு இருக்குது, இவ்வளோ பேர் நடிகர்கள் வந்துட்டாங்க, ஆனால் இவர் பற்றிய பேச்சு, இவருடைய இவருடைய தோற்றம் வந்தால் அங்கே மட்டும் விசில் பறக்குது அப்படின்னா என்ன காரணம்னு நான் உணர்ந்தேன்னா, நம்ம ரஜினி சாருக்குன்னு ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அது அவர் ஏற்படுத்தின இமேஜ் கிடையாது, மக்கள் ஏற்படுத்திய இமேஜ். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஹீரோ இருப்பான், அவனுக்கு அந்த ஹீரோ வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவனால் அந்த ஹீரோவாக மாற முடியாது. ஸோ அப்படி இப்போ என்னுடைய அப்பா காலத்திலேருந்து அவங்கவுங்கெல்லாம் மனசுக்குள்ளே நம்ம இப்படிலாம் நடக்கணும், இப்படிலாம் பேசணும், இப்படிலாம் ஓடணும், இப்படிலாம் ஃபைட் பண்ணணும், இப்படிலாம் வந்து தன்னுடைய பாடி லாங்குவேஜ் இருக்கணும், இந்த மாதிரி ஸ்டைலாக இப்படி ஒருத்தரும் கற்பனை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கோடிக்கணக்கான பேர் சேர்த்த ஒரு கற்பனையினுடைய இமேஜ், அந்த வடிவத்துக்குள்ளே அவர் போய் பொருந்திட்டார். ஸோ இப்படி மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இமேஜுக்குள்ளே அவர் அப்படியே அழகாக அம்சமாக போய் உட்காந்துட்டார் இல்லையா. இப்போ ரஜினி சாருக்கு வயசு 50, 60, 70, 80ங்கிறது இங்கே பிரச்சனையே கிடையாது. அவருக்கு எத்தனை வயசானாலும் அந்த இமேஜுக்கு வயசாகவே ஆகாது. ஏன்னா அது மக்கள் ஏற்படுத்தின இமேஜ். தலைவா, நீ எத்தனை வயசு வேணாலும் ஆகு, நீ 80 வயசு வேணாலும் ஆகு, நீ நட, நான் ரசிப்பேன், நீ போய் நின்று ஸ்டைலாக திரும்பிப்பார், நான் கை தட்டுவேன், நீ ஃபஸ்ட்டு காட்சியில் ஓப்பன் வந்து நில்லு, நான் விசில் அடிப்பேன், ஏன்னா நான் ரெடி ஆகிட்டேன், ஏன்னா இது இமேஜ் நான் ஏற்படுத்தின இமேஜ், இதில் நான் வாழ ஆசைப்பட்ட இமேஜ் அப்படின்னு ஒரு தியேட்டரில் உட்காந்துருக்கிற ஆடியன்ஸும் அதை ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் அவர் இத்தனை வயதை கடந்து அவர் எவ்வளோ இளம் நடிகர்கள், எவ்வளோ இளம் நடிகைகள் அவரோட நடித்தாலும் அங்கே அவர் மட்டுமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ஆக்கிரமிச்சு நிற்கிறார். நானும் ஃபேன் தான்ல பா விஜய் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. தலைவருக்கு இருக்காங்க ஃபேன்ஸ் 6 முதல் 60. இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம், எபிசோடு 20. எஸ், இன்னும் 30 நாட்கள் தலைவரை பத்தி பேச போறோம். அவருடைய இந்த 50 வருடத்துல அவர் கடந்து வந்த விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சோ இன்னும் 30 நாட்கள் தொடர்ந்து நீங்க இதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சித்திரம் டிவில தினமும் இரவு 7 மணிக்கு பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு டான் வந்துடும். அதை நீங்க ஷார்ட் வெர்ஷனா பிளாக் ஷீப்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளாக் ஷீப் யூடியூப் சேனல்லையும் வந்துடும். இதுக்கெல்லாம் முன்னாடியே நான் காலையில பார்க்கணும்னா தலைவரோட வெறித்தனமான ஃபேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளாக் ஷீப் வேல்யூ OTT டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஃபுல் அன்கட் வெர்ஷனை காலையில யாரு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கலாம். மீண்டும் உங்க எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் RJ விக்னேஷ் வித் என்டையர் பிளாக் ஷீப் ஃபேமிலி. அண்ட் இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை.